பால் குடிக்கும் நண்பர்களே, 2 நாளைக்கு இந்த போனு நெட்டு லொட்டு லொசு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ரொம்ப கடினமா இருக்கும். கடினம் சொல்லும் போதே நம்ம கடின சவால் கிஷோர், நம்ம மஜ்ஜியாவா ஜிஷ்ணு, சிங்கம் 2 டேனி, அப்புறம் நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்றேன், இந்த ட்ரிப் என் மனசுக்கு ரொம்ப க்ளோஸான ட்ரிப்பா மாறும் நான் நினைச்சே பார்க்கல. புது புது முகங்கள், புது புது நண்பர்கள், ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நண்பர்களே. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம குரூப்புக்கே என்னன்றதை நான் டீடைல்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஸ்பாட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டு இருக்கு. இவருதான் இந்த ட்ரிப்போட வழிகாட்டி, ஆர்கனைசர் எல்லாமே, எஸ்பி தினேஷ் ப்ரோ. ஆக்சுவலா என்ன கதைனா, நாங்க வரது இவருக்கு தெரியாது. ஆனா பைத்தியகாரமி போன் பண்ணி உளறிட்டு இருக்கிறேன். அதால தான் திருப்பி சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்திருக்காரு. அடுத்த ஸ்டாப்பிங்ல நம்ம மஜ்ஜியாவோட என்ட்ரி. சொல்ல போனா இதுவுமே ஒரு நடிப்பு சர்ப்ரைஸ் தான். அங்க போனா நம்ம கூஃபி சிரிச்சுக்கினே இருக்கிறாரு. ஏன் ப்ரோ சிரிக்கிற அப்படின்னு கேட்டா, இல்ல ப்ரோ நீ செஸ்ட்ல தோத்துட்டு டான்ஸ் ஆனது எனக்கு சிரிப்பா இருந்துச்சு, திருப்பி ஒரு தடவை ஆடி காட்டுன்றாரு. நம்ம பையனும் அங்க இருந்து நம்ம ட்ரிப்போட கடைசி ஆளை பிக் பண்ண போயாச்சு. நம்ம ஆளு நம்மளோட பெரிய நாசொங்கியாவா இருப்பாரு போல. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் சொல்லிட்டு 1 hour கழிச்சு கால் பண்றாரு, ஒன்னும் வரல. அதுக்குள்ள நம்ம வழக்கமா பண்ற மாதிரி காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம். அதுல ஒருத்தர் மட்டும் இல்ல ப்ரோ சக்கரை எல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு சக்கரை இல்லாத காஃபியா போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிஸ்கெட் எடுத்து வாயில வைக்கிறாரு. என்ன ப்ரோன்னு கேட்டா, சால்ட் பிஸ்கெட் ப்ரோன்றாரு. அப்புறம் ஒரு வழியா வந்துட்டாரு நம்ம டேனி. அதுக்கப்புறம் எடுத்தோம் வண்டி, நிக்கவே இல்லையே, பறந்து. நம்ம மஜ்ஜியா ஒரு சுகர் பேஷண்ட் போல, அடிக்கடி வண்டி நிறுத்துங்க ப்ரோன்னாரு. அப்புறம் என்ன, பாட்டு கேட்டுனே மஜ்ஜியாவா போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா டைனோசர் கத்துற சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம டேனி ப்ரோ. நாலாம் ட்ரிப் அப்போ தூங்கவே மாட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் ஹாலா தூங்கிட்டு கொரட்டையா விட்டுனுக்குறாரு. இப்படியே தூங்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு கீழே இறக்கியாச்சு அவரை. சும்மா சொன்னாங்க, தலைவன் ரொம்ப தங்கமான மனுஷன். மார்னிங் சாப்பிட்ட டிஃபன் டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஓடி வந்தாராம். அடுத்து வர எபிசோட்ல என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், எப்படி எல்லாம் ஃபன் பண்ணோன்றத பாக்குறதுக்கு தயவு செய்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.